நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். கார்த்திகை மாதத்தினுடைய பலாபலன்கள். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத் திருநாள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வர்றதுக்கு உண்டான சூட்சமங்கள் நடக்கும். தீப ஒளி திருவிழா, திருவண்ணாமலை தீபம், அருணாச்சலேஸ்வருக்கு ஒரு அரோகரா அப்படின்னு சொன்னாலே நம்ம குடும்பத்தில் உள்ள பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். குரு பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கிறார். அதே போல் சனி பகவானும் வக்ரகதியாக இருக்கார் மீனத்தில். புதன் வக்ரகதியாக விருச்சிகத்தில் இருக்கார். அந்த புதன் பகவான் கார்த்தி 8ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்தி 11ஆம் தேதி வரை சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். முக்கியமான பயிற்சி கார்த்தி மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதியாகவே கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆன்டி கிளாக் வாய்ஸில். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ கார்த்தி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த புதன் பகவான் வக்ரகதியாகவே இருக்கிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி முக்கிய பயிற்சியாக செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மகம் நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார். சூரியனை மையமாக கொண்ட இந்த மாத பலன்கள் என்பது கார்த்தி மாதம் 29 நாட்கள் வரை. கார்த்தி 29ஆம் தேதியே சூரியன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி, குரு, புதன் இது எல்லாமே வக்ர அஸ்தங்கமாக இருக்குது, வக்ரகதியாக இருக்கிறது. செவ்வாய் அஸ்தங்க தோஷம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கிரக சஞ்சாரங்களோடு இந்த 12 ராசிக்கும் இந்த மாதத்தில் எவ்வகையான சாதகம் பாதகம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துடலாம். இந்த கோச்சார பலன்கள், மாத பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 50% தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வேலை செய்யும். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதக பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் ரீதியாக நேரடியாக உங்கள் ஜாதகத்தை விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு குரு பகவான் பயிற்சி ஆகிறார், குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு இருக்கக்கூடிய நிலை என்ன, இப்போ கோச்சார ரீதியில் போகக்கூடிய குரு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், உங்கள் ஜனன ஜாதக குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அப்போ அந்த நட்சத்திரம் நின்ற அதிபதிகள் இந்த கோச்சார ரீதியாக பலத்தை கொடுக்கிறதா பலவீனத்தை கொடுக்கிறதா அப்படின்றத அறிந்து புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும். அதற்குண்ட பரிகாரங்களும் பலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசி அன்பர்களே, ஜென்மகுரு 2ஆம் இடத்துக்கு போனார், மறுபடியும் ஜென்மகுருவாக வரார். ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலங்கள் நம்மை காட்டிலும் பிறருக்கு உபகாரியாகத்தான் இருக்கும். ஆமாம், ஜென்மத்தில் குரு இருக்குதுன்னா திக்பலம் தான் சொல்கிறா. இருந்தாலும் தன்னை காட்டிலும் சமுதாயம் சார்ந்த பணிகளிலும் பிற மனிதர்களுடைய அக்கறைகளிலும் இப்படி தான் இருப்பாள். வித்தகராக இருப்பார், ஏதாவது ஒரு வித்தை கற்றுக் கொடுக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருப்பார், பேச்சில் வல்லவராக இருப்பார். அதுமாரி ஜென்மத்தில் குரு வரும் காலம் தன்னை வருத்தி கொண்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால் நீங்கள் யாருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணாலும் அவங்க எல்லாமே நல்லா இருப்பா. அப்போ எல்லா ஆன்மாக்களும் சந்தோஷப்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷங்கள் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்ல. உங்களுடைய சுய முயற்சிகள் பெரிய அளவு வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு தான் நாள். ஏன்னா இந்த கேது 3ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்குமே நிறைய எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்குது. ஒரு நாளில் முடியக்கூடிய வேலைகள் பார்த்தோம் அப்படின்னா தொடர் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு உத்தியோகம் மாறும், தொழில் மாறும், இடம் மாறும். கண்டிப்பாக ஒரு கம்பெனியிலிருந்து வேறொரு கம்பெனிக்கு செல்லக்கூடிய விஷயங்கள், வீடு மாற்றங்கள் ஆகும். முக்கியமாக ஒரு வாடகை வீட்டில் இருக்க இன்னொரு இடத்த மாறக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும். அதே காலகட்டத்தில் கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கடன்கள் அடைவுபட்டு புதிய கடன்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும். கண்டிப்பாக அதில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். ஆமாம்,
உடல் ரீதியான துன்பங்கள் இருக்குது, மன ரீதியான துன்பங்கள் படுறவங்களுக்கு யோகா, மெடிடேஷன் இது எல்லாமே சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய காலங்கள் வந்து ருணம், ரோகம், சத்துருக்கு உண்டான காலங்கள். அப்போ எதிரிகள் வீழ்கிறாரா, எதிரிகள் உருவாகிறாரா, கடன்கள் அடைவு பெறுகின்றன, கடைவுகள் உடைவு பெறுகின்றன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான். 6ஆம் இடம் பலம் பெற்றவன் தான் அசுர வளர்ச்சியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு இல்வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு படைத்தலைவனாகவும் பராக்கிரசாலியாகவும் இருக்கிறான்னா 6, 8, 12 அதிபதிகள் வந்து வலுத்திருக்கணும். ஆனால் அவர்களுக்கு குடும்பம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பது தான் ஜோதிட விதியாக இன்றளவும் இருக்கிறது. அதனால் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை பளுகள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், தொலைதூர பயணங்கள், தூரதேச பயணங்கள் எல்லாமே சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மக்களோடு மக்களாக பணி செய்யக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவிகள் பறிபோகும் நிலைகள் உருவாகும். ஆமாம், பதவிகளே மாற்றம் அடையும். ஒரு இலாக்காவிலிருந்து இன்னொரு இலாக்காவில் மாற்றுவாங்க. அல்லது இந்த காலகட்டத்தில் வார்த்தை ஜாலங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களை கட்சியிலிருந்தே தூக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. ஆமாம், தந்தை சார்ந்த உறவுகளில் விரோதங்கள் பகைக்கும். அதனால் வார்த்தைகள் போர் வேண்டியதில்லை. இடப்பிரச்சனை, நிலப்பிரச்சனை, உங்களுடைய பாதம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் மருத்துவத்தோடு சம்மந்தப்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் பெருமாளினுடைய பாதங்களை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். வாழ்க வாழ்க வாழ்க.